போயிட்டே இருக்க வேண்டியதான் பாலு. நேரம் அடிக்கிறான்னு பார்க்கலாம். வந்து எங்க நிற்கிறான் கரெக்டான இரண்டு அணிகளின் முன்னரும் ஒருபுறம் மூலம் கோட்டை
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 4 இடத்தை பெற்றதாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم. இமாலய வெற்றி, இமாலய வெற்றி, இமாலய வெற்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. வருகை தந்திருக்கும் மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் கலைசெல்வன் அண்ணன் அவர்களை என்ற கால்பந்து கழகத்தின் சார்பாக வருக வருக வரவேற்போம். அடுத்து வெற்றி பரிசுகளை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கும் அண்ணன் நடத்திய கால்பந்து தொடர்புகளில் வெற்றிகரமான 29வது நாள். இன்றைய நாங்கள் கடந்து வந்த ஒரு மாத காலமாக நாங்கள் கடந்து வந்த இந்த பாதை கண்டிப்பாக மலர்களால் ஆனது அல்ல, கண்டிப்பாக முற்களாலும் கற்களாலும் ஆனது. நாங்கள் தடுமாறி கீழே விழுந்தபோது எங்களை கைகொடுத்து தூக்கி நிறுத்திய என் அன்புக்குரிய நன்கொடையாளர்களே, எங்களோடு கைகோர்த்து சேர்த்து வந்த பாசத்துக்குரிய எனது உறுப்பினர்களே, எங்களுக்காக எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர் திரு எஸ் பாண்டியன் அண்ணன் அவர்களையும், நகரமன்ற துணைத் தலைவர் நண்பர் ஜனாப் எஸ் எம் காமரசன் அவர்களையும், எங்களுடைய விளையாட்டு பிரிவின் முன்னோடி பாசத்துக்குரிய அண்ணன் எச் ஆர் நூர்மோகன் அண்ணன் அவர்களையும், தலைமை ஏற்க வந்திருக்கும் நடுவர் டி எம் நிசாமுதீன் அண்ணன் அவர்களுடைய தம்பி எங்களுடைய பாசத்துக்குரிய அண்ணன் டி எம் தமிழ்சீதன் அண்ணன் அவர்களையும் மற்றும் கப்பட்ட அவர்களை நான் நிச்சயம் என்ற கால்பந்து கழகம் மறக்காது. அடுத்து அண்ணன் அவர்களையும் எங்களுக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களுக்கும் கால்பந்து கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு அடுத்து வருவதற்கு எல்லாம் அல்ல இறைவனை மீண்டும் மீண்டும் நினைவு கொடுத்து இந்த இவ்வாறு வெற்றியை தந்த எல்லா பொருளும் இறைவனுக்கு என்று கூறி கிடைத்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அவர்களை இந்த அழகிய நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ளும் மேடையிலே அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் எஸ்எம்பி அவர்களே, அன்பு சகோதரர் சிவபுண்ணியம் அவர்களே, என் அருமை சகோதரர் கப்பட்டா அவர்களே, எனது அன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் இந்த நேரத்திலே கடமைப்பட்டிருக்கிறேன். மகுடம் வைத்தார் போல் இங்கு வருகை புரிந்திருக்கும் என் அருமை நண்பர் யாசின் அவர்களுக்கு எனது அன்பினை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவோ சிரமங்களுக்கு இடையில் அவர்களாக சுயேட்சையாக நின்று இதை நடத்தியதை பார்க்கும் பொழுது என்னால் ஏற்காமல் இருக்க முடியவில்லை. அதற்காக இந்த கூட்டத்திலே அவர்களுக்கு எனது விதமாக இந்த கால்பந்து போட்டியை நமதூர் என்புலன் கால்பந்து கழகம் நடத்தி ஒரு விளையாட்டுத் துறைக்கு ஒரு தெம்பூட்டி இருக்கிறது. அதை பாராட்டு விதமாக நாம் கைத்தட்டி அவர்களை ஆரவரிப்போம். சிறப்பாக விளையாடினார்கள். அண்ணன் அவர்களுக்கு கிளப்பின் சார்பாக அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்று சென்னை அணியினரும் மிக சிறப்பான ஒரு விளையாட்டை விளையாடி வெற்றி தோல்வி என்பது 2 அணிகளுக்கு ஒருவருக்கு ஏற்படும் தான். அந்த வகையில் இந்த வெற்றி வருமாறு கேட்டுக்கொண்டார்.
அவர்களுக்கு எங்கள் சார்பாக நூறன் அவர்கள் பொன்னாடை போட்டு இருக்கிறார்கள். ஆர்சி கோபி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்கிறார்கள். கடந்த 28 நாட்களாக இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது என்பதை மிக சுருக்கமாக இங்கே தெரிவித்தார்கள். நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகுதான் ஏன் நாம் 28 நாட்களும் இந்த நிகழ்ச்சியை நாம் காண இங்கே வரவில்லை என்று நான் முன்னாடி வருத்தப்பட்டேன். வந்தவுடனே மிக சிறப்பான ஒரு ஆட்டம், ஒரு வியப்பான ஒரு ஆட்டமாக இருந்தது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்தவுடனே சொன்னாங்க, வந்தவங்க அத்தனை பேருக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி, விளையாடுறவங்க அத்தனை பேருமே வேலை இருக்குது, அதே மாதிரி ஒரு ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் டி.எம். நிஜாமுதீன் அவர்களுடைய நினைவாக சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற டி.எம். தமிழன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சியில் இங்கு வரவேற்புரையாற்றிய கவுன்சிலர் சகோதரர் எஸ்.எம். சமீர் அவர்களே, ஜனாப் கே.பி.எம். முகமது யாசின் அவர்களே, இங்கு வரவேற்புரையாற்றி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஜனாப் எம்.எம். முகமது அலி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விளையாட்டை பற்றி மிக சிறப்பாக நமக்கெல்லாம் எடுத்துரைத்த ஜனாப் HR நூர் முகமது அவர்களே, VSM முகமது மைதீன் அவர்களே, SCA அமீர் பாட்ஷா அவர்களே, ஜனாப் அமீர்தீன் அவர்களே, ஜனாப் ஜகபரி அவர்களே, காவல்துறை ஆணையர் அவர்களே, நகர்மன்ற துணைத் தலைவர் சகோதரர் S.M. காதர் ஹுசேன் அவர்களே, இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கூத்தாநல்லூர் நகர காங்கிரஸ் தலைவர் அண்ணன் சாம்பு அவர்களே, திருவாரூர் மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் அவர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, எல்லோருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி அண்ணன் டி.எம். நிஜாமுதீன் அண்ணன் அவர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு ஆண்டு இந்த நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டேன். அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொண்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இருந்தாலும் கூட இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் டி.எம். நிஜாமுதீன் அவர்கள் இருந்திருந்தால் இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏனென்றால் நிஜாமுதீன் அவர்கள் கூத்தாநல்லூர் இந்த கால்பந்து ஆட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சி பல்வேறு சிரமங்களுக்கிடையே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் அண்ணன் டி.எம். நிஜாமுதீன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கூறி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு மனதால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜாகிர். நன்றி சிறப்பு விருந்தினர் அவர்களே. அடுத்த நிகழ்ச்சியாக நம்முடைய நகர்மன்றத்தின் துணைத் தலைவர் காதர் சிங் அவர்கள் பேசாரு. நமது சார்பாக நகரமன்ற தலைவருக்கு HR நூறன் அவர்கள் பொன்னாடை போட்டவர். பொன்னாடை போட்டு மகிழ்கிறார்கள். நகர்மன்ற துணைத் தலைவர் காதர் ஹுசேன் அவர்களுக்கு எஹியா அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்ப்பார்கள். நகர்மன்ற எங்கள் துப்பாக்கிகளின் தலைவர் என் அகமது அவர்கள் பொன்னாடை போட்டுவார்கள். கூடிய யங் பிளட் ஃபுட்பால் கிளப்பை
நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அகமது அலி, சமீர் அவருக்கு தோளோடு தோல் நிற்கின்ற நண்பர்களையும் பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழைக்கின்றேன். HR நூறண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்விக்கிறார்கள். RC கோபி அண்ணன் அவர்கள் MLA அவர்களுக்கு பொன்னாடை போட்டு மகிழ்விக்கிறார்கள். U தண்டபாணி அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்விக்கிறார்கள். அப்துல் அவர்கள் இப்போது பொன்னாடை போட்டு மகிழ்விக்கிறார்கள். TM ஜெகபதி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்விக்கிறார்கள். சாந்தி ரபீரன் அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்கிறார்கள். அகமது அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்கிறார்கள். நூறு அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்ப்பார்கள். அனைவரின் நினைவில் வாடுகிற TM நிஜாமுதீன் அவர்களின் நினைவாக நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிற கால்பந்து போட்டி பரிசீலிப்பு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் TM சபிஜுதீன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரர் SM சமீர் அவர்களே, அன்புக்குரிய KPM முகமது யாசின் அவர்களே, அன்புக்குரிய HR நூர் முகமது அவர்களே, எனது அன்புக்குரிய சகோதரர் VSM அகமது மைதீன், அன்பு சகோதரர் கப்பாத்தா அவர்களே, அன்புக்குரிய அமீருல் அமீர் அவர்களே, அமீர் பாட்ஷா அவர்களே, அமர்தீன் அவர்களே, இர்ஷாத் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றிய அன்புக்குரிய AA ஜகபர் ஹுசேன் அவர்களே, KT நூர் முகமது அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற சிறப்புரையாற்றியிருக்கிற அன்புக்குரிய நமது நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அவர்களே, எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் SMP துரைவேலன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சென்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர், எனது அன்பிற்குரிய சகோதரர் பூண்டி K கலைச்செல்வன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, அன்பிற்குரிய பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற நண்பர்களே, விளையாட்டு வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளையாட்டு போட்டி நடைபெற்ற சிறப்புகளை பற்றி இங்கே குறிப்பிட்டு சொன்னார். இந்த போட்டியை, இறுதிப் போட்டியை காணுவதற்கான வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விளையாட்டு திடலில் நடைபெறுகிற கால்பந்து போட்டிகளில் அநேகமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பின்னாலே இது 3வது முறையாக நான் இங்கே பங்கேற்கிறேன். இந்த 3வது முறை என்று சொல்லுகிற பொழுது கடந்த 2 முறையும் நான் நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கிற பொழுது இன்பகத்தோடு வரவேற்று அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி மிக உற்சாகமாக இந்த விளையாட்டு போட்டியை மிக தரம்பட சிறப்பாக நடத்திய அருமை அண்ணன் நிஜாமுதீன் அவர்கள் இந்த முறை இல்லையே என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஏக்கத்தையும் வருத்தத்தையும் அளிக்கிறது. அவர் எல்லா வகையிலும் சிறப்புக்குரியவராக விளையாட்டுத் துறையிலே ஆர்வம் மட்டுமல்லாமல் அரசியல் துறையிலேயும் மிகுந்த ஆர்வத்தோடு செயலாற்றியவர். அநேகமாக அனைத்து அரசியல் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை எல்லாம் நன்கு அறிந்தவர். எல்லோரிடத்திலும் வெகு நெருக்கமாக அன்பாக பண்பாக பழகக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர். அவர் இன்னும் பல ஆண்டு காலம் நம்மோடு வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் இருந்தும் இப்படி இடையிலே அவர் மறைவு என்பது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. இருந்தாலும் அவருடைய நினைவை போற்றுகிற வகையிலே இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவது என்பது சிறப்புக்குரிய ஒன்றாக நான் கருதுகிறேன். ஆகவே இது தொடர்ந்து சிறப்பாக நடத்த வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே
இந்த கால்பந்து விளையாட்டை பற்றி குறிப்பிட்டு சொன்னார்கள். நான் இடையிலே விளையாட்டு போட்டி வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கிற பொழுதே குறிப்பிட்டு சொன்னேன். பல்வேறு விளையாட்டுகள் உலக அளவிலே நடைபெறுகிறது என்று சொன்னாலும் இந்த கால்பந்துக்கு இருக்கிற சிறப்பு வேற விளையாட்டு போட்டிகளுக்கு கிடையாது. காரணம், கால்பந்து விளையாட்டிலே பங்கேற்கிற அனைத்து வீரர்களுமே உழைத்தால்தான் அதை வெற்றி காண முடியும். இந்த விளையாட்டிலே மற்ற விளையாட்டுகள் எல்லாம் ஒரு வீரர் விளையாடலாம், மற்றவர்கள் கூட ஓய்வெடுக்கலாம் என்ற நிலையில் பல விளையாட்டுகள் இருக்கும். ஆனால் இந்த கால்பந்து போட்டி என்பது மட்டும் அனைத்து வீரர்களுமே ஒரு சேர உழைத்தால்தான் வெற்றி காண முடியும். ஆகவே இதைத்தான் எங்களது ஒப்பற்ற தலைவராக சோவியத் ரஷ்யாவை விடுதலை பெற செய்வதற்குரிய தலைமை தாங்கிய மாமேதை லெனின் அவர்கள் கட்சி ஊழியர்களுக்காக பேசுகிற பொழுது அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வதற்குரிய உதாரணமாக இந்த கால்பந்தை தான் சொல்லுவார். சிறந்த விளையாட்டு என்பது மட்டுமல்ல, இந்த கால்பந்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களுமே ஒரு சேர ஒவ்வொருவருமே அந்த வெற்றிக்காக எப்படி உழைக்கிறார்களோ அதே போல அரசியல் கட்சிகளிலே பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருமே இணைந்து பணியாற்றினால்தான் வெற்றி பெற முடியும், நாட்டு மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும் என்று அடிக்கடி கூறுவார். ஆகவே அப்படி ஒற்றுமைக்காக வெற்றிக்காக உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சிறப்புக்குரிய விளையாட்டு இந்த கால்பந்து விளையாட்டு. அந்த வீரர்கள் மேலும் சிறப்பாக விளையாட வேண்டும், பல்வேறு வெற்றிகளை குவிக்க வேண்டும். அதற்குரிய வாய்ப்புகளை பெறுவதற்குரிய ஒரு உந்து சக்தியை நமது கூத்தாநல்லூர் நகரம் எப்பொழுதுமே எடுத்து வருகிறது. அதற்குரிய முன்முயற்சிகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விளையாட்டுகளை குறிப்பிட்டு சொல்லுகிற பொழுது எனக்கு ஒரு ஆதங்கம். நான் சட்டமன்றத்திலே குறிப்பிட்டு சொன்னேன். சமீபத்திலே ஆசிய விளையாட்டு போட்டி நடந்தது. அந்த போட்டியிலே நமது தமிழகத்தைச் சேர்ந்த நமது அண்டை மாவட்டமாக இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி சாந்தி அவர்கள் வெற்றி பெற்றார். அவர் வெள்ளி பதக்கம் பெற்று நமது தமிழகத்திற்கு திரும்பிய பொழுது நாமெல்லாம் மகிழ்ச்சி கடலை ஆட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆனால் இடையிலே அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய வெற்றி செல்லாது என்று ஒரு அறிவிப்பு வெளியிலே வந்தது. இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், விளையாட்டு போட்டிகள் ஆசிய போட்டியானாலும் உலக போட்டியானாலும் ஒலிம்பிக் போட்டியானாலும் பங்கேற்கிற பொழுது விளையாட்டு வீரர்கள் எல்லா விதமான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுத்தான் அவர்கள் போட்டிகளிலே பங்கேற்க இயலும். அப்படி அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து பங்கேற்று